ஹெல்தியான ராகி கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வடித்ததுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கிறதுக்குள்ளே 1 கப்பு ராகி மாவு, 1 கப்பு கோதுமை மாவு, ஒரு அரை ஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. அதையும் எடுத்து நம்ம கரைச்சி வச்ச மாவில் போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு தோசை தவா ஸ்டவ்வில் வச்சுட்டு தோசை தவா சூடானதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச மாவு எடுத்து நல்லா அழகாக ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் மீடியமாக ஊற்றிட்டு மேலே எண்ணெய் ஊற்றி நல்லா செவந்து வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.